யுவர் பேக்கர்ஸ் நிறுவனத்தின் திரு கிருஷ்ணராஜ் அவர்களின் தயாரிப்பில் திரு ப்ரூனோ அவர்களின் இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் பிரம்மாண்டமான இசையில் வெற்றிகரமாக உருவாகிய மனிதம் திரைப்படத்தில் நடித்த கலைஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ் கலைமன்றம் வெற்றிகரமாக நடத்துகிறது. என்ன ஒரே அழுக சத்தம்? என்னாச்சு? என்னன்னு பாரு. செல்வம் செல்வம் பாருடா, வாத்தியாருக்கு என்ன ஆகி கிடக்கு பாருடா. என்னாச்சு மாமா? எப்படி? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? காலையில டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாருப்பா. கூட பாருங்கம்மா, நல்லாதான் இருந்தது. ஆமாண்டா, நேத்து என்கிட்ட நல்லா பேசிட்டு பள்ளிக்கூடம் போனாப்ல. போறோம் சாவலைதானா? ராசா வயிற்றுல எடுத்துட்டு அழாதம்மா, உனக்கு வலிக்குமா? அப்பா, என்ன பொண்ணமா பார்க்க சக்தி இல்லாம நான் வெளியே உட்காந்துட்டீங்களாப்பா?
இன்றைக்கு திரைப்படத்துறையில் எவ்வளவு பெரிய ஒரு ஜாமான் இருக்கிற இடம், இந்த இடத்தில் மனிதம் என்கிற ஒரு பெயரில் திரைப்படத்தை நம்முடைய புதுவை சார்ந்தவர்கள் மிக அற்புதமாக எடுத்து அதற்கு இன்னும் ஒரு புகழ் பெறுவதற்காக, அதாவது சுருதி செய்வாங்க சொல்றாரு இல்லையா, அதே போல நம்முடைய தேவாருடைய சுருதியும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு சினிமா என்பது இன்றைக்கு அதாவது 100 கோடி 200 கோடி 500 கோடி என்றெல்லாம் போய்கொண்டிருக்கின்ற காலத்தில் கோடிகள் எல்லாம் முக்கியமல்ல, இதிலே மனிதம் முக்கியம் என்பதை வைத்து இந்த துறையில், திரைப்படத்துறையில் தனித்துவமாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது, இந்த படத்தை எடுத்து அதை அந்த படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பது என்பது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கிறது. இந்த விழாவிலே நானும் அவர்களை எல்லாம் வாழ்த்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் வாழ்கிற எல்லா பகுதியிலும் இருப்பவர்களும் அதை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த மனிதம் திரைப்படத்திற்கு பேரும் புகழும் வர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர், திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிறப்பாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் உருவாக்கும் போது நான் ரொம்ப நிகழ்ச்சியோட நினைச்சு பாக்குறது என்னுடைய நண்பர் ஜீவன் மயில தான். சோ அவர் ஜீவன் மயில் யாருன்னு பாத்தீங்கன்னா, பழைய சோறு பச்சை மிளகா, அந்த பாட்டு எத்தனை பேருக்கு கேட்டிருக்கீங்க? அந்த பாட்டை எழுதினவர் அவர் தான், ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட இசையில. அவர் மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுத்துருவோம். எந்த பாட்டுன்னா, சுடுகாடு சும்மா கிடந்தா நான் செத்து போகணுமாடான்னு கேட்கிற ஒரு பாட்டை நாங்க இந்த ஆபீஸ்ல வச்சுதான் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நானும் ஜீவன் மயிலுமா தான் இதை பயணப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கு. காரணம், மனிதம் அப்படிங்கிற இடம், மனிதம்ங்கிற போது அந்த இரக்கத்துக்கு உண்டான ஒரு படம் இது. ஒரு எதையும் எதிர்நோக்காம, லாப நோக்கத்துக்கு எடுக்காம, மக்களுக்கு ஒரு நற்சிந்தனையை சொல்லணும், ஒரு சமூக சிந்தனையை சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த தான் திரு புருனோ சார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, கதை எழுதி. ஆரம்பத்துல இந்த கதையை சொல்லும் போதே நான், சார் அருமையா இருக்கு சார், பிரமாதமா இருக்கு, இது நல்ல ஒரு பெயர் வாங்கும் அப்படின்னு சொன்னேன். தற்போதும் இந்த மனிதம் நல்ல பெயர் வாங்கியிருக்கு, நிறைய விருதுகளை குவிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சுடுகாடு சும்மா கிடக்குன்னு நாம செத்து போக முடியுமா? நம்ம சுகபோக வாழ்க்கையெல்லாம் நாம விட்டு போக முடியுமா? சுடுகாடு 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 சும்மா கிடக்குன்னு நாம செத்து போக முடியுமா? இப்படி ஒரு பணியில நான் வந்ததுனாலதான் எனக்கான ஒரு அங்கீகாரம், அதுவும் பாண்டிச்சேரி கலைஞர்களை மட்டுமே வச்சு எடுத்ததுனாலதான் இந்த ஒரு கௌரவம் இந்த படத்திற்கு கிடைச்சிருக்குங்கிறத நான் உண்மையிலேயே மனப்பூர்வமா நம்புறேன். கிட்டத்தட்ட 10 வருடங்களா இந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு, உன்ட்ட வேற கதையே இல்லையான்னு கேட்காதீங்க, 10 வருஷமா இந்த கதையை வச்சுட்டு போராடிட்டு இருந்தோம். என்னன்னா, என்னோட முதல் படமா இந்த படம் தான் இருக்கணும். வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய காஸ்டிங், எவ்வளவு பெரிய மனிதர்களை வச்சு, மிகப்பெரிய ஆளுமைகளை வச்சு படம் எடுத்திருந்தாலும் இந்த ஒரு அங்கீகாரம், சினிமாக்குள்ள இல்லாத கலைஞர்களை வச்சு நீ ஒரு படம் பண்ணிருக்கேங்கிற ஒரு கௌரவத்தை எனக்கு கொடுக்க வச்சது இந்த பாண்டிச்சேரி மண்ணு. அப்படியே பயணப்பட்டு இருக்கும் போது நான் இந்த குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாட்டோட இருக்கும்போது அந்த சினிமாவை கொஞ்சம் ஒரு 10 வருடங்கள் கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துலதான் கிஷோர் ஆதித்யா எங்களுடைய வாழ்க்கையில வராரு. அவரு என்னோட குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பான்சர், குழந்தைகளுக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறதே மனுஷன். இப்ப பிள்ளைங்க படம் பார்க்கணுமா, சினிமாக்குன்னு வந்த ஒரு மனுஷனை நாங்க சினிமா பார்க்கணும்னு பிள்ளைங்க ஆர்வமா கேட்டப்ப தியேட்டரா கூட்டு போய் என் பிள்ளைங்களை தியேட்டர்ல போய் படம் பார்க்க வச்ச ஒரு மனிதர். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையா கிஷோர் உள்ள வந்தாரு. இதை தாண்டி நீ என்னப்பா பண்ற, ஹோம் நடத்துறீங்க, இதை தாண்டி நீங்க உங்களுக்கு வாழ்வாதாரம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டார்.
எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. யாருமே சேரிட்டில இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இன்னைக்கு மீடியால இருக்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட், ஃபில்ம் மேக்கிங், போட்டோகிராஃபி, எடிட்டிங் இதான் என்னோட தொழிலா பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொன்னப்ப உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்கிற மாதிரி தெரியலன்னு ஒரு விளம்பரம் பேசி காமிச்சேன். இதாங்க என் குரல். என்னுடைய குரல்ல நீங்க ரேடியோ டிவில கேட்டுட்டு இருப்பீங்க. முற்றிலும் புதுமை கொள்வதற்கும் பாரதிராம் தங்கடகை மளிகைகள் நாளை நாகரிகத்தை இன்றே நீங்கள் காணலாம். சோ இதான் என் குரல் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அன்னைக்கு தான் சொன்னாரு, என்ன பண்றீங்கன்னா ஒரு கதை வச்சிருக்கேன், அருமையான கதை. ஆனா இதை வேற மாதிரி ஒரு ஜேர்னில போனேன். ஆனா இது வந்துட்டு ஒரு சாவு சம்பந்தப்பட்டது. யாருமே ப்ரொடியூசர்ஸ் கிடைக்க மாட்டாங்க சாதாரணமா, ஏன்னா பணம் சம்பாதிச்சு கொடுக்காது இந்த படம். நீங்க பணத்தை இழக்கிற மாதிரி இருந்தா யாராவது வரலாம். நானே அதுக்கான முயற்சியில இருக்கிறேன். நானே பணம் சம்பாதிச்சு நானே இதை எடுக்க போறேன்னு சொன்னப்ப, கதையை சொல்லுங்கன்னு சொன்னப்ப எனக்கு பக்கபலமா நின்னது அருள்முருகன். அருள்முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் வந்துட்டு முதல்ல சொன்னாப்ல, பாண்டிச்சேரியில கலைஞர்களுக்கு பஞ்சமே இல்ல, வாய்ப்புகள் இல்லாத, சரியான வாய்ப்புகள் இல்லாம எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னப்ப, வாங்க பாண்டிச்சேரி கலைஞர்களை மட்டுமே எல்லாம் அள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இதே இடத்துல எல்லாருக்கும் ஆடிஷன் வச்சு எல்லாம் பண்ணோம். அதாவது பாண்டிச்சேரியில இந்த படம் உருவாகிறதுக்கு எனக்கு மூல காரணமா அருள் அமைஞ்சாரு. நிறைய இடத்துல இதை நான் பதிவு பண்ணிருக்கிறேன். சோ அவரோட தலைமையில மோஸ்ட் ஆஃப் த கலைஞர்கள், கலைமாமணி விருது பெற்ற எல்லாருமே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அந்த கதையை சொல்ல மறந்துட்டேன். சோ ஆதி கிஷோர் வந்துட்டு கதையை கேட்ட உடனே எதுவுமே சொல்லல. அவர் இந்த கதையோடைய சாராம்சம் என்ன இருக்கும், இது எப்படி பணம் சம்பாதிச்சு கொடுக்குமா, இதுல இவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் கேட்க மாதிரியான எந்த கேள்வியுமே கேட்கல. வாங்க நானே நடிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி இறங்கி அதுக்குள்ள கொண்டு போய் தோல் கொடுத்து கொண்டு போய் தூக்கி பிடிச்சாரு. தேங்க்யூ கிருஷ்ணா. இந்த நேரத்துல உங்களை நான் ரொம்ப நன்றியோட நினைவு கூர்றேன். இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒரு இயக்குனரா முதல் படத்துல வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு. அதுவுமே நான் நடத்தக்கூட இந்த சேரிட்டினாலதான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. ஏன்னா சாதாரண ஒரு இயக்குனரா போயிருந்தேன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பு கொடுத்திருக்க மாட்டாரு. நான் செய்யக்கூடிய பணி, என்னுடைய குட்டீஸ், என்னோட சில்ட்ரனுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. உங்களாலதான் இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும், உங்களாலதான் இந்த ஒரு பெருமை எனக்கு கிடைக்குது. சோ அந்த வகையில கிருஷ்ணா அதை தோல்ல தூக்கி ஆரம்பிச்சாரு. ஒரு படத்தை அழகான ஓவியமா எனக்கு செதுக்கி கொடுத்தது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அது இசையோட சேர்த்து கேட்கும்போது அது நம்ம எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்சதா இருந்துச்சு. இந்த படத்தை பத்தி யாருமே 1% கூட தவறான ஒரு தகவல் கொடுக்கல, தவறான ஒரு கமெண்ட் எதுனா சொல்லுவோம், ரிவ்யூ. இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே. அன்பே சிவமே, அன்பே சிவமே. எல்லாருமே வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ. அப்புறமா பார்த்தீங்கன்னா சித்தன் ஜெயமூர்த்தி பாண்டிச்சேரிக்காரர் தான். ஸோ இந்த பாட்டை யாரை வச்சு பாடலான்னு கேட்கும்போது நான் வந்துட்டு இது மாதிரி எங்கள் பாண்டிச்சேரியில் உள்ள கலைஞர்களை மட்டுமே வச்சு தாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ, நான் இது மாதிரி சித்தன் ஜெயமூர்த்தி சாரை வச்சு பண்ணலான்னு சொன்னப்போ ஸ்ரீகாந்த் தேவா அவரே உடனே கூப்பிட்டார். அவரே தான் கூப்பிட்டார் முதல்ல, வாங்க உங்களுக்கான ஒரு பாட்டு ரெடியாக இருக்குன்னு. தேங்க்யூ சித்தன், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் குரலில் அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமாக, அந்த திரைப்படத்தில் எல்லாமே ஒரு 100% உட்காந்து அழுத்துட்டு இருந்தா கூட உங்க பாட்டுக்கு மட்டும்தான் எல்லாருமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடினாங்க. சுடுகாடு சும்மா கிடக்குன்னு நாம செத்து போக முடியுமா, நம்ம சுகபோக வாழ்க்கையெல்லாம் நாம விட்டு போக முடியுமா. சுடுகாடு 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 சும்மா கிடக்குன்னு நாம செத்து போக முடியுமா. என்னுடைய உதவி இயக்குனர்களா இருக்கக்கூடிய, அசோசியேட் பண்ணக்கூடிய மணி, கண்ணன் ராமையா, அருள்முருகன், அடுத்து உதவி இயக்குனர்களா பணிபுரிஞ்ச ஷெரீப்,
ஒவ்வொரு இயக்குனரையுமே செதுக்கிறது பார்த்தீங்கன்னா அசோசியேட்ஸும் உதவி இயக்குனர்கள் தான். ஒரு இயக்குனருக்கு ஒன்றுமே தெரியலனா கூட இது இப்படி தான் சார் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சினிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆளுமைகள் இவங்க எல்லாமே. மனிதம் திரைப்பட இயக்குனர் திரு புருனோ அவர்களுக்கும் எனக்குமான நட்பு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கும் மேலேயே போன்னு சொல்லலாம். இந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் மீடியாவில் இருந்ததுனால சினிமான்ற விஷயத்தை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு கால சூழ்நிலையில் ஒரு அறிமுகமில்லாத நடிகர்களை வச்சு குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து தியேட்டர்கள்லாம் கிடைக்காம எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது திரைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அதையும் மீறி அவருடைய பெரும் முயற்சியால் இந்த படங்களை வந்து அதிக தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணி மக்கள் மனங்களை கவர்ற அளவுக்கு இந்த படங்களை செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது எங்களுக்கெல்லாம் எங்கள் கூட இருந்தவர் அவர் ஒரு வெற்றி இயக்குனராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எங்களுக்கும் அது பெருமையாக தான் இருக்குது. இன்னும் திரைத்துறையில் மேலும் பல சாதனைகள் புரிஞ்சு அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது செய்வார், வெற்றி பெறுவார். நன்றி பெறணும். ஸோ ஒவ்வொரு கலைஞனும் வெளியில வரத்துக்கான அவனா என்னதான் அவனுக்குள்ள உணர்வுகள் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் வந்துடவே முடியாது. கூட நண்பர்கள் இருந்துதான் நம்ம எல்லாருமே தூக்கி கொண்டு போகணும். ஸோ கேமராமேன் அவருக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா படத்தில் நீங்கள் ரொம்ப தவறுகள் கண்டுபிடிக்க முடியாது. கேமரா ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நாங்கள் வைக்கும் போதும் நான் சொல்லுவேன், பரணி இதான் சீனு, இதான் ட்ராக்கு, இவ்வளோதான் சொல்லுவேன். மேக்சிமம் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேக்கில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூத்து பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாளில் ஷூட் பண்ண படம். வெறும் அரை நாள், கிட்டத்தட்ட எல்லாருமே மேக்கப் போடுறதுக்கு மட்டும் அரை நாள் ஆச்சு. ஆனால் வெறும் அரை நாளில் அந்த பாட்டை முழுக்க நாங்கள் ஷூட் பண்ணோம். அடுத்த நாளுக்கு அது ப்ரொலாங் ஆகவே இல்லை. ஒரே நாளில் அந்த கூத்து பாட்டை நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த கேமராமேன் மட்டும்தான் அவரால் சாத்தியம். ஐயா இறந்துட்டாங்க, ஐயாவுக்கு கடைசியா நம்ம ஒரு கூத்து கட்டி ஆடுவோம் வாங்கப்பா. ஊரு பெத்த மன்னவரு உசுருக்குள்ள நின்னவரு வேறு விட்டு சாஞ்சதென்ன ராசா இத யாருக்கிட்ட சொல்லி ஈசா. நாங்கள் எங்களுடைய திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க சாவு சம்பந்தமான ஒரு விஷயம். அதில் பாடம் எங்கே வரணும், அந்த சட்டி எங்கே வரணும், மூங்கில் எப்போ வரணும், இது எல்லாத்தையுமே நாளைக்கு இந்த சீன் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை முன்கூட்டியே அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்த கலை ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். பாத்து அப்படியே வாங்க. காமாட்சம்மாளுக்கு தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துன்னு சொல்லு. அந்த காமாட்சம்மாளுக்கு தேங்காய் எடுத்துன்னு. எடிட்டர், அந்த எடிட்டர் எங்கப்பா பாப்பா அதை கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் எடிட்டர் ரொம்ப குட்டியான பையன். டேய், நான் அவ்வளோ சொல்லியும் நான் செத்துட்டேங்கிற தைரியத்துல மாலையும் கையுமா வந்துட்டியா? இங்க பார், என் குடும்பத்துல மட்டும் இல்ல, என் பரம்பரையிலே யாரும் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு போனதே கிடையாது. நானே ஒரு வாத்தியாரா இருந்தோம் என் தங்கச்சியை ஒழுங்கா வளர்க்கலன்னு என் குடும்பத்திலே எனக்கு கெட்ட பேர் வந்துரும்பா. நீங்க ஒரு வாத்தியாரா இருந்து கூட எங்க காதல எதிர்க்கிறீங்களே. ஸோ மேக்கப் மேன் அரிதார கலைஞர் அண்ணனுக்கு, கருணாமூர்த்தி அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சங்கர், தேங்க்யூ சங்கர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய வாய்ஸ் லெவலையும் ரொம்ப துல்லியமாக இங்கே நிறைய பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கு. சென்னையில் போயிட்டு 5.1 பண்ணும்போது அதெல்லாம் இங்கேருந்தே ரொம்ப நிவர்த்தி பண்ணி அத்தனை கலைஞர்களுடைய டப்பிங்கையும் ஒரு ஆளாக இருந்து, ஒரே ஆள், வேற யாருமே இல்லை, அவர் ஒரே ஆள் இருந்து பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 67-70 வாய்ஸ் ரெக்கார்டிங் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சங்கர் தேங்க்யூ. ஓஹோ, ஒரு வாரமா சுடுகாடு சும்மாவே கிடக்குதுடா. டேய், போனா சுடுகாடுக்கு போனா தாண்டா பணம் கைக்கு. ஏண்டா உங்களுக்கு பணம் கிடைக்கணுன்ட்டு என்ன சீக்கிரமா சுடுகாட்டுக்கு அனுப்பணுமாடா? படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரே தியேட்டரில் 2 வாரங்கள் தொடர்ந்து ஓடிச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நாங்கள் நினைக்கிறோம்.
நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சார் பாண்டிச்சேரி கலைஞர்களை மட்டுமே வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆறுசெல்லும் ஐயா மட்டும்தான் போன வாரம் வந்தாரு, 2 நாள்ல அதை ஆர்கியூ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி 2 நாள்ல எனக்கு வந்து சொல்லிட்டார், வந்து செய்யறோம்னு சொன்ன 2 நாள்ல வந்து எல்லா லிஸ்ட்டையும் வாங்கி எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு நான் பாராட்டணும், அது இந்த வருஷத்துக்குள்ளே செய்யணும், அடுத்த வருஷம் போக வேண்டாம், இந்த வருடம் ரிலீஸ் ஆன படத்துக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே இதுக்கான பாராட்டம் நடத்திடுவோம்னு ஒரு முனைப்பு. தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. ஊரு பெத்த மன்னவர் பாட்டை எழுதின ஜாம்பவான், முதல் திரைப்பட பாடல் அவருக்கு அது. ஊரு பெத்த மன்னவர் உசுருக்குள்ள நின்னவர், வேறு விட்டு சாஞ்சதென்ன ராசா, இத யாருக்கிட்ட சொல்லி அழ ஈசா. ஒரு சின்ன வார்த்தை கூட அதுல மாத்த அளவுக்கு ஒரு சந்தத்தை எழுதக்கூடிய தமிழ் ஆளுமை அப்படின்னு சொன்னா பாண்டிச்சேரியில நீங்க தான் சார். ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து தூக்கி பிடிச்சதுல மிகப்பெரிய ஒரு ஆளுமை பார்த்தீங்கன்னா கலைமாமணி ஜெகத் சண்முகம் ஐயா. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு எமோஷனும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடிட் பண்ணும்போதெல்லாம் அழுதுட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி. கடைசியா நான் கூப்பிடணும்னு நினைக்கிறது என்னோட செல்லக்குட்டி நேகா. ஸோ படம் பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க சார் அந்த குட்டியை பிடிச்சிங்க, பிசாசு மாதிரி நடிச்சுக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒரு நடிப்பு திறமை. அதில் வந்துட்டு ரீசெண்டாக என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க ஒரு யூடியூப் சேனலில். இந்த ஒரு பர்டிகுலர் சீனை மட்டும் எடுத்திருந்தாங்க, சொல்லி அதை எடுத்திருந்தாங்க. என்னன்னா, ஒரு சவ பெட்டி வரும், அந்த பெட்டிக்குள்ளே பாடியை வைக்க வேண்டாம், நான் எங்கள் அப்பாவை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி ஒரு சீன் வச்சுருப்பீங்க சார். அந்த குழந்தைய நாங்கள் மறக்கவே முடியாது சார், எவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்கோம். அந்த குழந்தைகிட்ட எப்படி இந்த ஒரு நடிப்பை வாங்குனீங்க? இல்லைங்க, அது ஒரு தெய்வ குழந்தை, அது யதார்த்தமாகவே நடிக்குது. அப்படியே வைங்க. அம்மா கொஞ்ச நேரம் அப்படி நவருங்கம்மா, அன்பை உள்ள கூட்டிட்டு போங்க. ஐஸ் பொட்டி வந்துருது, பாடியை மாத்தணும். டேய் செல்வம், இங்க வாடா, ஐஸ் பொட்டி எங்க எடுத்துட்டு வாடா. எங்க அப்பா ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிறீங்க. எங்க அப்பாவில தொட முடியாது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா தூக்கிட்டு போயிடுவீங்கல்ல. அது வரைக்கும் எங்க அப்பாவை தொட்டு பார்த்துக்கிறேன். அத்தை சொல்லுங்க, அத்தை. பாட்டி சொல்லுங்க, பாட்டி. அவதான் சொல்றல்லப்பா, விட்டுடுங்களாம்பா. இல்லம்மா, இறந்தவங்களை ஐஸ் பெட்டியில வைக்கிறது தானே முறை. நான் தான் வேற யார் சொல்றேன்ல, எங்க அப்பா குளிர் எடுத்துக்காது. பாப்பா தான் சொல்றான்ல, இன்னைக்கு எடுக்க போறதானே, கொட்டில வேண்டாம்ப்பா, எடுத்துட்டு போ சொல்லுங்கப்பா. ஐயோ நேகா, போங்கப்பா, ஐஸ் பொட்டி வேணாம், மேலே ஏத்து. வேணாம்பா, எடுத்துட்டு போங்க, திருப்பி எடுத்துட்டு போங்க. கடைசியா நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்னுடைய செல்ல குட்டீஸ், என்னுடைய ஜாலிகும் குட்டீஸ். ஸோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏன்னா அந்த படத்துல நிறைய சீன்ஸ்ல வந்துட்டு என்னுடைய குழந்தைங்க நடிச்சிருப்பாங்க. எல்லாரும் சொன்ன, சார் இந்த குழந்தைங்க எப்படி சார் நடிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். நான் இப்படி ஒரு சீன் சொன்னேன், அதனால அவங்க பண்ணாங்க. நான் சொல்ல விரும்பல, நான் சொன்னேன் எமோஷன் ஆயிடுவேன். அவ்வளோ அழகா என்னோட குழந்தைங்க பண்ணாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா பாட்டுல வந்துட்டு அந்த குழந்தைய வந்து தூங்கிடுவான்னு சொல்லி வாத்தியார் வந்துட்டு தலையை தடவி கொடுப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவர் டெட் பாடியை போய் அந்த குழந்தை தடவும். அந்த ஒரு சீன் போதும் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு டச்சு. இந்த படத்துல முகம் தெரியாம நடிச்ச ஒரு கேரக்டர்னு பாத்தீங்கன்னா பாலா தான். ஸோ தேங்க்யூ பாலா.
அதாவது நடிக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வப்படுவோம், முகம் காமிக்க ஆர்வப்படுவோம். ஆனா படம் ஃபுல்லா எந்த அளவுக்கு கிஷோர் ஆதித்யா டெட் பாடியா இருந்தாரோ அந்த அளவுக்கு பாலாவும் இவர் சீன்ல வரும்போதெல்லாம் டெட் பாடியா இருந்தது அவரோட தம்பி பாலா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நிறைய பேர் கேட்டாங்க, சார் டபுள் ஆக்ட் எப்படி எடுத்தீங்க, எப்படி இந்த மாதிரி டபுள் ஆக்டா பண்ண முடியும், டெட் பாடியும் ஒரே மாதிரி இருக்குது முகம். ஸோ அப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ள எப்படி இருக்கும். ஸோ அந்த டைம்ல 2 பேரும் ஒரே மாதிரி தாடி வச்சுட்டு ஒரே மாதிரி இருந்தாங்க. ரொம்ப லக்கியான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ பாலா. ரொம்ப எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த மனிதத்தை நிலைநாட்டின அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டை நான் சொல்லிக்கிறேன். சோ இத மனிதமா வந்ததுக்கு அப்புறம் மிக அழகா நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஆமா தானே, நம்ம டீம் பாண்டிச்சேரியுடைய கலைஞர்கள் எல்லாருமே சந்தோஷமா படுறோம். ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியில வராம எத்தனையோ திரைப்பட கலைஞர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற மத்தியில நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்தீங்க. அந்த படம் தியேட்டர்ல வந்துருச்சு. சோ உங்களுக்குள்ளேயே அது எல்லாருமே நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நான் கடைசியா சொல்ல வந்த விஷயம், இது எல்லாத்துக்குமே காரணம் கிஷோர் ஆதித்யா இல்லையா. அவர் பிள்ளையார் சொல்லி போடலன்னா நமக்கு இது நடந்திருக்காது. கிளைமாக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம், குழந்தைங்கள்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே அழுகுறாங்க. ஆனா டெட் பாடி அழுகலாமா? எங்கேயாவது டெட் பாடி அழுது பார்த்துருக்கீங்களா? அந்த டெட் பாடி அழுதுச்சு அன்னைக்கு. ஸோ அது மிகப்பெரிய வலி. அதாவது எந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருந்தா, எந்த அளவுக்கு தான் அப்படி இருக்கேங்கிறது நினைச்சிருக்க மாட்டாரு. தன்னை சுத்தி இந்த குழந்தைக்கு இப்படி அழுதுங்களே, தன்னை சுத்தி இவ்வளவு பேர் இது பண்றாங்களேங்கிற அந்த ஒரு அடிக்கடி சொல்லுவாரு கிஷோர், எனக்கு என் மரணத்தை என் கண் முன்னாடி காமிச்சிட்டீங்க, என் சாவை நானே பார்த்துட்டேன், இனிமே நான் புதுசா வரணும், இனிமே நான் கிருஷ்ணராஜ் கிடையாது, என்னை கிஷோர் ஆதித்யாவா மாத்திருங்க அப்படின்னு என்னை மாத்தி புது மனிதனா புதிய அவதாரம் எடுத்திருக்கும் கிஷோர் ஆதித்யாவிற்கு நம்ம எல்லாருமே புதிய வாழ்க்கை அவருக்கு கிடைக்கணும், மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அவர் மாறணும் அப்படிங்கிறது இந்த மரண யோகத்தோடு அது முடிஞ்ச மனிதமா கிளர்ந்து எழுந்து வரக்கூடிய அந்த மனிதனை நம்ம எல்லாருமே சேர்ந்து பாராட்டுவோம். ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. என்னுடைய தொழில் ரீதியா நான் எடுக்கக்கூடிய விளம்பர நிறுவனத்தில் என்ன கேப்டன் சொல்லுவாங்க. நான் நடத்தக்கூடிய என்னுடைய தொண்டு நிறுவனங்களில் யூ ஆர் த கேப்டன் ஆஃப் த ஷிப், நிறைய ஃபாரினர்ஸ்லாம் சொல்லும்போது யூ ஆர் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என் தலையில் கிரீனை ஏறினதே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு இத்தனை பேருக்கு மத்தியில் நான் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பா நிற்கிறேன். அந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. ஸோ எல்லாரையும் அங்கீகரிக்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்குமான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஒரு சின்ன ஷீல்டுனால யாரும் நம்ம வாழ்க்கை மாறிட போறதில்லை. ஆனால் இந்த கௌரவம் இன்னைக்கு ஸ்ரீகாந்த் தேவா கையால் நீங்களாம் வாங்க போற இந்த ஷீல்டு உங்க வாழ்க்கை ஃபுல்லா பயணிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும், அடுத்த முறை ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிச்சுன்னா, இதே ஸ்ரீகாந்த் தேவா அவரோட பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா திருப்பியும் பயணிப்போம் அப்படிங்கிற உறுதியோட வந்திருந்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக இந்த மனிதம் திரைப்பட குழுவினருக்கு பாராட்டு விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த புதுவை தமிழ்கலை மன்றம் பல்வேறு தமிழ் அறிஞர்களை பாராட்டி இருக்கின்றது, பல்வேறு கலைஞர்களை பாராட்டி இருக்கின்றது, பல்வேறு சமூக ஆர்வலர்களை சிறப்பித்திருக்கின்றது. ஆனால் முதல் முறையாக புதுவை தமிழ்கலை மன்றம் ஒரு திரைப்பட குழுவினரை பாராட்டுவது இதுதான் முதல் முறை.
ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திக்க தூண்டுகின்ற பாடமாக அமைந்திருப்பது இந்த மனிதன் திரைப்படம். இவங்களா என்னுடைய பின்புலமாக இருந்து என்னுடைய பயணத்தில் பல்வேறு விதமாக உதவி செய்து ஒத்துழைப்பு கொடுத்து இருந்ததால் தான் எங்களுடைய பயணம் இப்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இயக்குனர் என் மரியாதைக்குரிய ப்ரூனோ அவர்கள் இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தாருன்னா சென்னையில போய் வேற வேற கலைஞர்களை வைத்து எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மண்ணில், புதுவை மண்ணிலே இருப்பவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த மனம் இருக்கிறது. அந்த மனித மனம், அவருக்குள்ளே இருக்கிற மனிதத்தை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஒவ்வொரு மனிதனும் அந்த படத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவனுக்குள்ளே இருக்கிற அத்தனை தீய உணர்வுகளும் அழிந்து அவன் புதிய மனிதனாக பிறப்பதற்கு ஒரு காரணமாக இந்த மனிதம் என்கின்ற திரைப்படம் இருக்கிறது. தயவு செய்து எந்த காலத்திலும் உங்களது முயற்சியை மட்டும் நீங்கள் விடவே விடாதீர்கள். மூச்சு இருக்கிற வரை முயற்சி இருக்க வேண்டும். அதாவது நான் எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன், விஜய் சார் பண்ணியிருக்கேன், அஜய் சார் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய ஹீரோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து மனிதம் பண்ணது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் சார். முதல்ல அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஒரு வாரம் என்னால தூங்கவே முடியல. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். எவ்வளவு படங்கள் வந்து மியூசிக் பண்ணிருக்கேன், ஆர்ஆர் பண்ணிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல், எல்லா வாழ்க்கையும் இது நடக்கதான் போகுது. பட் ஒரு மிகப்பெரிய படம் இந்த படம் மனிதம் படம். என்னோட அன்பை வந்து, என்னோட லவ் வந்து, என்னோட மிகப்பெரிய கிஃப்டா வந்து மியூசிக்கா காட்டணும்னு சொல்லிட்டு இந்த படத்துல மியூசிக் பண்ணேன். எல்லாரும் இன்ன வரைக்கும் அந்த படத்துக்காக மியூசிக்காக பாராட்டுங்க, ரொம்ப நன்றி. இது என்னோட பாராட்டு மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிங்கர்ஸ் இதுல பாடியிருக்காங்க. முக்கியமா நம்ம ஜெயமூர்த்தி சார் அண்ணன், ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம ஆறு செல்வன் சார், என்ன பாடல் சார். சார் உங்களை பத்தி வரும் முதலுமே சொல்லுவாங்க சார், நீங்க மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய நல்ல மனிதர்னு சொல்லிட்டு ரொம்ப உங்க அறிமுகம் கிடைச்சது. ரொம்ப நன்றி சார், எனக்கு ரொம்ப நன்றி. அதே நம்ம ஜீவன் மயில் இந்த படத்துல எழுதியிருக்காரு. மயில் ரொம்ப நன்றி, மயில் ரொம்ப நன்றி. அந்த கிஷோர் ஆதித்ய சார் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே எங்க பிரசாத் ப்ரோ இருக்காரு, அவர் பலத்தை கரகோஷம் கொடுங்க. நன்றி ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் வரணும், பூஜையும் இவ்வளவு கிராண்டா இருந்தது. அதுக்கு படம் ஷூட்டிங்கும் அவ்வளவு கிராண்டா இருந்தது. பூஜைனா நான் சொல்றது கம்போசிங் பண்ணுவோம்ல சார், ஞாபகம் இருக்கா சார், அதுவும் எவ்வளவு கிராண்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து படம் பூஜையும் வந்து எவ்வளவு கிராண்டா இருந்தது. ஆடியோ லான்ச் அதோட கிராண்டா இருந்தது, படம் லான்ச் அதோட கிராண்டா இருந்தது. சரி ஓகே, எல்லாம் ஓகே சொல்லிட்டு, பட் இப்போ எல்லாருக்கும் அவார்டு தரணும்னு ஒரு நல்ல மனசு இருக்குல்ல சார். இந்த நேரத்தில் ப்ரூனோ சார் பலத்த கரகோஷம் வருங்க. நான் முதல்ல அவார்டு வாங்க போறேன் போது ஒரு கச்சேரியில வந்து நான் ஒரு கீபோர்டு வாசிக்கிற கலைஞர். நான் அந்த வாசிக்கும் போது ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து கீபோர்டுக்கு ஒரு அவார்டு வாங்க போறீங்கன்ற. எனக்கு ஐயோ அவார்டு வாங்க போறோம், எனக்கு தூக்கமே வரல, பயங்கரமா. சோ அந்த அவார்டு வாங்கி இப்படி தூக்கலாமா, அப்படி காட்டலாமா, இப்படி காட்டலாமான்னு சொல்லிட்டு ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அந்த அவார்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வெறும் அவார்டு கிடையாது. ஓகே, நம்ம பண்ணதுக்கு ஒரு நல்ல கடவுள் கொடுத்த பரிசா தான் நம்ம இந்த அவார்டு நினைக்கிறோம். சோ நெக்ஸ்ட் வந்து இதோட பெஸ்டா பண்ணா இன்னொரு அவார்டு, இதோட இன்னும் நல்லா பண்ணா தேசிய அவார்டு, இன்னும் பண்ணா ஆஸ்கார் அவார்டுக்கான வழிதான் வந்து ப்ரூனோ சார் நம்மளுக்காக வந்து வழி காட்டியிருக்காரு. இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எந்த விளம்பரமும் இல்லாம, எதுவும் இல்லாம, எந்த கலைஞர்களும் இல்லாம நேரடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உண்மையான கலைஞர்களை தேர்ந்தெடுத்து, அதுவும் குறிப்பா பாண்டிச்சேரியில் கலைஞர்களை மட்டுமே மூலதனமா கொண்டு இதை இயக்கியிருக்கிற நம்மளுடைய ப்ரூனோ சாருக்கும் அந்த குடும்பத்திற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த மனிதம் அப்படிங்கிற பேர் வந்து கடவுள் எங்களுக்கு எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும், காரணம் இல்லாம எந்த விஷயமும் நடக்காது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்றப்ப ப்ரூனோ சாரும் இந்த கிருஷ்ணராஜ் என்கின்ற கிஷோர் ஆதித்யாவுக்கும் ஸ்ரீகாந்த் தேவா இருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த மனிதம் வந்து கடவுள் கிஃப்டா கொடுத்துருக்காரு. நம்மளே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு டைம் சொல்லிட்டே இருப்பாங்க, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த தை கண்டிப்பா வந்து நல்ல வழி பிறக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு.
கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லா கண்ட்ரிலையும் வந்து சர்வர் செட் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் நல்லா அற்புதமா வந்திருக்கு. இன்னைக்கு இந்த மனிதன் திரைப்படம் உலகத்துல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண போகுது, கிரியேட் பண்ணிட்டு மனிதம் இனிமே நிலைத்து நிற்க போகுது. இது வரைக்கும் எல்லாம் சொன்னாங்கல்ல ஹியூமனிட்டி எங்க இருந்துட்டு, இந்த மனிதன் திரைப்படம் நம்ம ஓடிடியின் மூலியமா உலகத்தில் இருக்கிற அனைத்து லாங்குவேஜ்லயும் ஆல்ரெடி நாங்க வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இப்ப டப் பண்றதுக்கு மற்ற லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்னா சேர்ந்து வளருவோம், ஒற்றுமையோட இருப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.